எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு, எதற்கும் அஞ்சாத நாட்டு. யாரையும் என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எந்த உட்கட்சி பிரச்சனையிலும் தலையிடாது, மத்தியஸ்தம் பண்ணுமா பார்ப்போம். அவருடைய கருத்து, மக்களுடைய கருத்து வேற இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த வந்ததுக்கப்புறம் பெரிய அளவிற்கு ஒரு குழப்பங்கள்லாம் ஓரளவிற்காவது தணிந்துருச்சு அதிமுகவில் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த வேளையில் சேலத்திற்கு சென்று அந்த கட்சி பாஜகவுடைய மாநில தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார். இதற்கிடையில் நேற்று இரவு முன்னாள் பாஜக தலைவர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கிறார். கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியா, மீண்டும் என்டிஏவில் ஓபிஎஸ் டிடிவி இணைவார்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடக்குது. இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு. இது பற்றி விவாதிக்க நம்மோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர் குபேந்திரன், பத்திரிகையாளர் ஜென்ராம், பாஜகவிலிருந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ், அரசியல் விமர்சகர் கோ ஸ்ரீனிவாசன். வணக்கம். ஸ்ரீகாந்த் கருணேஷ் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஓரளவிற்கு ஏதோ ஒரு பிரீதர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட பேசி சில விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு நினைத்த வேளையில் வந்து இப்போ புது சந்திப்புகள் நடக்குது. மீண்டும் அண்ணாமலை, குறிப்பாக நேற்று இரவு அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. அவர்களை எப்படியாவது வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் கூட்டணிக்குள்ளே கூட்டு வரணுன்றக்கான முயற்சி எடுக்கிறார் அண்ணாமலை தரப்பில் இருந்து. இல்லை, இது சம்பந்தமான விவாதங்கள் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் நடந்து தான் இதெல்லாம் பெருசாக வந்து பேசப்படுது பொதுவெளியில். அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க எடுத்த முயற்சி எல்லாம் வீழ்த்தும் வகையில் இன்றைக்கி புதிய ஒரு திட்டம் ஜிஎஸ்டி 2.0 அறிமுகப்படுத்தி மக்களுக்கு சுயசார்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய ஒரு நன்னாளில் மக்களிடம் சன் தொலைக்காட்சி நேரிடம் பேசுவதில் மகிழ்ச்சி. அருமையாக ஒரு கேள்வி கேட்டீங்க. அதை கேட்கும்போது தெரிஞ்சது உங்களுக்குள்ள ஒரு பெரிய திரைப்பட இயக்குனருக்கான ஒரு களம் இருக்குதே, இப்படியெல்லாம் கூட ஒரு ஸ்டோரி பில்டு பண்ண முடியுமா, இப்படி ஒரு செய்தி ஆசிரியர் இத்தனை நாள் ஏன் தவற விட்டோம் அப்படின்னு யோசிக்க வச்சிங்க. அழகான கதை களம் உருவாக்கி இருக்கிறீர்கள். நல்லா இருக்கு, கேட்க ரொம்ப சுவையாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து கேட்டேன் உங்களோட கேள்வியை. உண்மை ஆனால் இல்லை, கதையாக நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அதாவது தொடக்கம் முதலே நம்ம பாஜகவுடைய கூட்டணி அதிமுகவுடன் இணைந்த நாள் முதலே எதிர்க்கட்சி, குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடைய முதல் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், இப்படி ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது அதனால் என்று சொல்லி ஏகப்பட்ட தாக்குதல்கள் பல்வேறு முனைகளிலும் இந்த கூட்டணியை சீர்குலைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அரசியலில் இது சகஜம்தான், இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லலை, அதுதான் அரசியல் விளையாட்டும். அதில் வந்து அத்தனையும் மீறி இன்றைக்கி அந்த கூட்டணி நல்ல உறுதிப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு இந்த கூட்டணியின் தமிழக தலைவராக இருக்கிற எடப்பாடி அவர்கள் செல்லும்போது பாஜக கொடிகள் பறக்கின்றன. அடுத்த வாரம் எங்களுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் போகும்போது எல்லா கூட்டணி கட்சியும் அணைத்து கொண்டு செல்ல இருக்கிறார். மிக தேர்ந்த அரசியல்வாதியாக கூட்டணியை அரவணைத்து செல்லும் மிகப்பெரிய தலைவராக பாஜகவின் மாநில தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. குழப்பம் எல்லாம் எதிர்கட்சியினருக்கு தான். ஐயோ, இவர் மூலமாக ஒரு சிண்டு முடிதல் நடக்காதா, அவர் மூலமாக ஒரு சிண்டு முடிதல் நடக்காதா அப்படின்னு ஒவ்வொரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விவகாரங்களுக்குள்ள பாஜக என்றைக்குமே தலையிடாது. எங்களுடைய நோக்கம், கொள்கை எல்லாமே கூட்டணி மிக வலுவாக உறுதியாக ஒற்றை புள்ளியிலே திமுகவை எதிர்க்கும் அந்த உணர்வு குன்று விடாமல் தலைவர்களும் தொண்டர்களும் இணைந்து செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை மட்டும்தான் நாங்கள் தொகுத்து வகுத்து கொண்டிருக்கிறோம். அதே விஷயமாக தான் எல்லாரும்
சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவாக அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டால் தான் அது கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேரும். இந்த கேள்விகளோ விமர்சனங்கள்லாம் எழுவதற்கான காரணமே டிடிவி தினகரன் அவர்களோட அவரோட சொன்ன விஷயங்கள் தான், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாது, அண்ணாமலை இருந்தப்போ சரியாக இருந்தது, அவரை நீக்கிவிட்டால் நாங்கள் மீண்டும் வருவோம், அண்ணாமலை சரியாக செயல்படுகிறார் அப்படின்லாம் சொன்னதுனால அந்த பின்புலத்தில் இந்த சந்திப்பு நடக்கிறதுனால தான் இன்னைக்கும் வரைக்கும் ஒரு அண்ணாமலை பிஜேபியில் இருக்கக்கூடியவர், மதிக்கக்கூடிய தலைவர் தானே, முன்னாள் தலைவர், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடராக தான் இருக்காருன்னு தானே இப்போ கருதப்படுது. அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் எழுது. சரி, நீங்கள் சொல்கிறது ஒரு 5-6 பேட்டிகளை ஒன்றா சேர்த்து சொல்லுங்கள். நேற்று அவர் சொன்னது, போன மாதம் சொன்னது, டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட கருத்தாக நிறுத்துகிறீர்கள். ஆனால் அதாவது கருத்தியல்புகள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆகட்டும், கூட்டணி ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்தக்கூடிய இணக்கமான சூழல் ஆகட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். இதே நாங்கள் வந்து ஓராண்டுக்கு முன்னாடி எங்களுடைய கருத்தாக்கம் அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது வேறையாகத்தான் இருந்தது. அது வந்து காலச்சூழலுக்கு ஏற்ப அதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு கட்சி தலைமையின் உத்தரவு கட்டுப்பட்டு நாங்கள்லாம் மிக சிறப்பாக அந்த மாற்றத்தை எதிர்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி சொன்ன கருத்து, இப்போ சொன்ன கருத்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரே கருத்தாக பார்க்க முடியாது. ஆனால் இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கள் மாநில தலைவர் ஒரு நயினார் நாகேந்திரன் அவர்களோ, மற்ற கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்களாக இருப்பவர்களோ, முன்னாள் தலைவர்களோ, இலக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அது ஒரே ஒரு கேள்வி, டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணிக்கு வரணுன்றதை இப்போ விரும்புதா இல்லையா பாஜக மீண்டும் என்டிஏக்கு? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் முக்கியமாக பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ கடந்த கூட்டணி அதை வந்து அமித்ஷா அவர்கள் அறிவித்த காலத்திலேருந்தே மிகப்பெரிய சர்ச்சை என்ன ஓடிக்கொண்டிருந்து, இதே அரங்கத்தில் நம்மெல்லாம் பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்னா, பாஜக கூட்டணியில் ஆட்சியில் பங்கேற்குமா இல்லையா, கூட்டணியில் இடம்பெறுகிறதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக போடுச்சு. அதாவது எல்லாருக்கும் என்ன உறுதியாக தெரிந்து விட்டது என்றால், அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறப் போகிறது. கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அது மட்டும்தான். அதே போல தான் இப்போ டிடிவி இருக்காரா இல்லையா, ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸுகள் எல்லாமே அடுக்கிக் கொண்டே போவது எங்க கூட்டணிக்கு இன்னும் மேலும் வலு சேர்த்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க 2 பேரும் நாங்க கூட்டணி இல்லைன்றதை பிரகடனப்படுத்திட்டாங்க, என்டிஏல இல்லைன்றது. அதாவது அரசியல்ல வந்து நம்ம தேர்தல் வருவதற்கு முன்பாக கூட்டணி இறுதி செய்யப்படும் நாள் வரை எதுவுமே உறுதி இல்லை. அதை சொல்லக்கூடிய அளவுக்கு உயரமும் எனக்கு கிடையாது கட்சியில். அதாவது என்ன முடிவுகள் எங்க மத்திய தலைமை எடுக்கும், மாநில தலைமை என்ன அறிவுறுத்தல்கள் கொடுப்பாங்க, இங்கே தமிழகத்தின் தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன முடிவுகள் எடுப்பார்கள், இந்த மாதிரி அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஒரு புள்ளியில் இணையும் போது தான் உங்கள் கேள்விகளுக்கான பதில் வரும். இப்போ வந்து மிக மிக முன்ன அதிகமான நாட்கள் இருக்கும்போது ரொம்ப அவசரமாக நம்ம அதுக்கான எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அந்த புள்ளிகளை நாம் இப்போ எடுத்து கூறவும் முடியாது. மாற்றம் கண்டிப்பாக வரும். இதே உங்கள் ரிமார்க் சார். திரு ஜென்ராம், அதாவது எதிர்க்கட்சிகள் தான் வந்து இந்த கூட்டணியை டீரெயில் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க, இங்கே குழப்பங்கள்லாம் எதுவும் இல்லை, தேர்தல் நெருங்கும் வேளையில் என்ன மாற்றங்கள் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர்கள் வேணுமா வேணாமான்றதை பற்றி சொல்லலை. பட் ஆனால் மாற்றங்கள் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நாளைக்கு வந்து அவங்க திருப்பி வரலாம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தினகரன் மாதிரி ஒரு தலைவர் வந்து அமமுகவை நிறுவிய பிறகு அவரை மாதிரி தலைவர் வந்து யாராவது ஒரு சிண்டு முடிஞ்சு தான் ஒரு கருத்தை சொல்லுவார் அப்படிங்கிற நிலையில் அவர் இருக்கிறதாக நான் நினைக்கல. அவருடைய சொந்த அனுபவங்கள்லேருந்து அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது சிண்டு முடிந்திருக்க முடியும் என்றால் அது அந்த கூட்டணியில் இல்லாத வேற யாரும் இருக்க முடியாது. அவங்களுக்குள்ளேயே தான் யாராவது ஒருத்தர் தினகரனுக்கு மிக நெருக்கமாக யாராவது ஒருவர் தான் தினகரனை அப்படி தூண்டி விட்டுருக்க முடியும். திமுக கூட்டணியோ திமுக கூட்டணி கட்சிகளோ அதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தினகரனுக்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உறவு இல்லை. தினகரன் தான் எல்லா இடங்கள்லையும் ஸ்லீப்பர் செல் வைத்திருக்கிறதாக கடந்த காலத்தில் பேசியிருக்காரே தவிர தினகரனை ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இது வரைக்கும் யாரும் பேசினதே இல்லை. அவரை ஸ்லீப்பர் செல்லாக கையாளும் வலிமை ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் தினகரனையும் பயன்படுத்தலாம், எல்லாரையும் பயன்படுத்தலாம். இந்த சந்திப்புகள், இந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய சந்திப்புகள், டெல்லி போய் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய விசிட்டும் சரி, அடையார் போனதும் சரி, நயினார் சேலம் போய் சந்திப்பு பண்ணதும் சரி, அந்த சந்தேகங்களை இன்னும் வந்து அதிகப்படுத்தும். அதில் நீங்கள் கூட்டணியை வலிமைப்படுத்துவதும் முயற்சியா பலப்படுத்தும் முயற்சியா கைகூடுமான்னு கேட்டிருக்கீங்க. அந்த 2 கூட்டணியும் சரியாக கைகூடி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நயினார் கூட்டணியும் அண்ணாமலை டிடிவி கூட்டணியும் வலிமையாக இருக்கிறதாக தான் நினைக்கிறேன்.
அது அது இணைந்து போவதற்கு இயைந்து போவதற்கான சூழல் வருமா, இல்லை அதுவே ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்குதா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சிக்கல். இல்லை, இப்போ அப்போ ஒரு அடிப்படை ஒரு சந்தேகம், இது ஒரு தேர்தல் கூட்டணி பிரச்சனையா இல்லை தனிப்பட்ட ரெண்டு கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பரம் ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பான தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா, அதுதான் வந்து தேர்தல் கூட்டணியே பாதிக்கிற நிலைமைக்கு தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? இல்லை, அஃபிஷியலாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில கூட்டணியை உள்துறை அமைச்சரை அறிவிச்சிருக்கிறார். அதனால அதில் டிஸ்பியூட்டே இல்லை. ஆனால் இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் டிடிவியும் வெளியில் போனாங்க. டிடிவி சொன்னதெல்லாம் என்ன, ஓபிஎஸ்ஸை முறையாக நயினார் நாகேந்திரன் கையாளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு அவர் வெளியில் விட்டுருக்கக்கூடாது, நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளை சரியாக கையாளவில்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம், இது நயினார் நாகேந்திரனை சார்ஜ் பண்ணி அவர் சொல்கிறாருன்னா அவரோட யார் இருக்காங்கங்கிறது வெள்ளிடை மலை. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார், அண்ணாமலை இருந்தவர் வரைக்கும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எதுவும் சந்தேகமே வந்துடக்கூடாதுங்கிறத அவர் தெளிவுபடுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் என்டிஏல இருக்க மாட்டோம், எங்களை அழித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறார் என்றால் எங்களை அழித்துக் கொள்வதற்கு அது சமம் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அதனால அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை என்றால் தான் நாங்கள் மீண்டும் கூட்டணிக்கு வருவதை பற்றியே பரிசீலிக்க முடியும்னு தினகரன் தான் சொல்றாரு. அதுக்கு பிறகு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய டிமாண்டுக்கு என்ன தீர்வு? இது தனிப்பட்ட ரொம்ப காலமாக அவங்களுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய ஒரு 3-4 வருடங்களாக டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் இடையில உண்டான இடைவெளி அது, அல்லது அந்த முரண் வந்து ஒரு வகையில் முத்திக்கிட்டே தான் போகுது, கூர்மை அடைந்து கொண்டே தான் போகுது. அப்படிப்பட்ட சூழலில் ப்ராப்பராக அதை டீல் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் பண்ணக்கூடிய, அதாவது இரண்டு தரப்புக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கும் விதமாக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, இன்னும் அதிகரிக்கும் விதமாக தலைவர்கள் செயல்படுகிறார்களாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் சொல்லக்கூடியதுலேயே எனக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. அப்போ ஒருவேளை வந்து திரு அண்ணாமலை வந்து ஒரு என்வாயா டிடிவி தினகரனை சந்திக்க அனுப்பி, இந்த பக்கம் திரு நயினார் அவர்களை வந்து திரு எடப்பாடி அவர்களை சந்திப்பு அனுப்பி தேசிய தலைமை பாஜக தேசிய தலைமை பணிச்சிருக்கோம், ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் கிரியேட் பண்ணிடலாம், இவங்களை வந்து திருப்பி மீண்டும் வந்து சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. அது சாதாரணமாக நம்ம சொல்லுவோம்ல, அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு. ஒரு குறுக்கீடு அனுமதிக்கிறீங்களா இதுக்கு? அவர் சொல்லி முடிச்சதையும் ஓகே. அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு சொல்ற மாதிரி இங்க வந்து திமுக கூட்டணி அல்லாமல் எங்கே எது நடந்தாலும், அரசியல் களத்தில் எங்கே எது நடந்தாலும் அது முழுக்க நீளமான கைகள், அவங்களுடைய கைகள் தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. லாங் ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்லின்றீங்களா? ஆமாம், நீளமான கைகள் தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அது திமுக கூட்டணிக்குள்ளேயும் வேலை செய்து பார்க்கிறது. அது இதுவரைக்கும் அவங்க நினைத்த ரிசல்ட் வந்து வரல. மீதி திமுக கூட்டணி அல்லாமல் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அரசியல் திட்டங்களுக்குள்ளவும் அவர்களுடைய செயல் உத்திகளுக்கு பின்னாலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிசைன் இருக்கு. அதனால அதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே ஒரு மேஜர் கேம் பிளானுடைய சிறு சிறு பகுதிகளாக கூட இருக்கலாம். நீங்க ஒரு சிறு குறுக்கீடு கேட்டீங்களே. இல்லை அண்ணா சொல்கிறத வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், மூத்த பத்திரிகையாளர் அவங்க சொல்கிறாங்க. பட் என்னன்னு கேட்டால், இப்போ ஆளும் கட்சியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து முரசொலி மாறன் அவர்கள் தான் டெல்லியில் இருக்க காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க போவாங்க. இப்போ டிஆர் பாலு அவர்கள் போகிறார்கள். இங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸ் தலைவர் முதல்வரையோ துணை முதல்வரையோ சந்திக்கிறாங்க. அப்படின்னா டிஆர் பாலு அவர்கள் தனி அணியாக செயல்படுகிறாரா? அந்த அணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த அணி அங்கே ஸ்ட்ராங். ஒரு கட்சியில் பல்வேறு கட்ட தலைவர்கள் யாருடன் எந்த இடத்துல இணக்கமாக இருக்காங்களோ அவங்க போய் பேசுகிறாங்க. ஒற்றை இலக்கு நான் முன்னாடியே சொன்னேன், அதுதான் நானும் கேட்டேன். இவர் இறக்கமா இருக்க இடத்துக்கு இவர் போறார், அவர் இறக்கமா இடத்துக்கு அவர் போறாருன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரையும் வந்து ஒன்று சேர்த்ததுக்கான ஒரு முயற்சி. அவங்க அதுல புதர்க்கமா ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அவருடைய ஆளுமை தெரியுது. அதுல வந்து என்னன்னா, அண்ணாமலை வந்து ஏதோ பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ற மாதிரி ஒரு கருத்தை அவங்க வெளியிடுறது வந்து நான் வன்மையா மறுக்கிறேன். அவர் சொல்றாரு, அதுதான் அவர் சொல்ல வராரு. அந்த மாதிரி இல்ல, கட்சியோட அத்தனை தலைவர்களுடைய ஒரு முயற்சியும் நோக்கமும் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், வெற்றி கூட்டணியாக மலர செய்ய வேண்டும் என்பதுதான். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை கண்டு பயந்து போன திமுக சிண்டு முடிகிறது அப்படின்னு சொல்வதற்கு ஸ்ரீகாந்துக்கு உரிமை இருக்கும் என்றால், அவருக்கு அப்படி கற்பனையை தட்டிவிட முடியும் என்றால், நானும் வந்து என்னுடைய கற்பனையை சொல்றேன். அவருக்கு கவுண்டரா இன்னொரு கற்பனையை நானும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்காரு, அவருக்குள்ள திரைக்கதை ஆசிரியர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு. திரு குபேந்திரன்,
அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு அதிமுக வந்து they will fall in line அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கா பாஜக மாநில தலைமைக்கு? இதை சரி செஞ்சு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிட முடியும். அவர் அதான் சொல்கிறார், எங்கே இணக்கமான இது இருக்கோ அதை வச்சு பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ தேசிய தலைமை அப்போ டெல்லி சந்திப்பில் ஏதோ ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் நடக்குது. ஏன்னா அதுக்கு முன்பு நயினார் அவர்களும் டெல்லி போய் பார்த்துட்டு வர்றார், திரு அரவிந்த் மேனனோட வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றார். அதன் பின்புலமே வந்து தொடர்ந்து உடனே சில நாட்கள் இந்த சந்திப்பெல்லாம் நடக்கும்போது இப்போ தேசிய தலைமை வந்து பாஜக அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு டாஸ்க் அசைன்மெண்ட்டை கொடுத்து அதுதான் நடந்துட்டு இருக்கா. இப்போ அன்ஃபோல்ட் ஆகிறதெல்லாம் அதான் நம்ம பார்க்குறோமா? இன்னும் அதிமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? நீங்கள் விவாதத்தின் தொடக்கத்தில் 2 நண்பர்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கும் அந்த 2 நண்பர்கள் சொன்ன பதிலுக்கும் அந்த மக்கள் பார்த்துருப்பாங்க. நீங்கள் திரும்ப எங்கிட்ட அதே கேள்வி கேட்குறீங்க. அதுதான் பாஜக அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. நயினார் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார். அண்ணாமலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சந்தித்தார்னு. சரி, அப்படியே எடுத்துப்போமே, அப்படியே விவாதத்தை நம்ம நகர்த்துவோம். சரி, இவர் போய் பார்த்துட்டு வந்த பிறகு நயினார் நாகேந்திரன் பார்த்துட்டு வந்த பிறகு என்ன பேட்டி கொடுத்தார்? நாங்கள் வந்து கூட்டணி பலப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பேசினோம் அப்படின்னு ஒரு 4-5 காரணத்தை மக்கள் முன்னாடி சொன்னாரா? மீடியா மக்கள் முன்னாடி ஏன் சொல்ல? மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறார். நான் கேட்குறேன், எதுக்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு? எதுக்கு? ஒரு கூட்டணின்னு வந்துச்சு, டெல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா கொடுக்கலையா நமக்கு தெரியாது. ஆனால் மீடியா வந்து நம்ம விசாரித்து சொல்லுவோம். ஆனால் எதுக்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு? நாங்கள் உள்ளே போய் பேசணும், டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் வந்து கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கு முடிவெடுத்து விட்டோம், இன்னென்ன தொகுதிகள், இத்தனை தொகுதிகள், இப்படிலாம் பேசியிருக்கோம் சொல்லலாம்ல, ஏன் சொல்ல? அப்போது இதில் வந்து அரசியல் பேசியிருப்பார்கள், மற்றதையும் பேசியிருப்பார்கள். ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியலன்னா அது என்ன அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்று. இரண்டாவது, வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா? இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த சந்திப்பு வெளிப்படையான சந்திப்பு. அண்ணாமலை போய் டிடி தினம் சந்தித்த சந்திப்பு இருக்குல்ல, இன்றைக்கு பிற்பகலுக்கு தான் வெளிவருது, மாலையெல்லாம் தெரியுது. நேற்று சந்தித்த அந்த சந்திப்பு மீடியாவுக்கு தெரியல, மற்றபடி யாருமே யூகிக்க முடியல. குறிப்பாக எதையுமே வெளிப்படுத்துகிற அண்ணாமலை இதையும் வெளிப்படுத்தவில்லை. அண்ணாமலைக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியும் பாராட்டும் நான் தெரிவிக்கிறேன். காரணம், அவர் வந்து தன்னுடைய இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற அந்த போலீஸ் வாகனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு ரகசியமாக ஒரு வாகனத்துக்கு போயிருக்கார். ஸோ அதனால் அரசாங்கத்தில் போடக்கூடிய அந்த பெட்ரோல், டீசல், போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து மிச்சமாகிருக்கு. ஒரு ரகசிய சந்திப்பு, வெளியே தெரியல. சரி, வெளியே வந்து தெரியாமல் நடந்த சந்திப்பில் என்னென்ன நீங்கள் நடந்திருக்குன்னு எப்படி யூகிக்கிறீங்க? இவர் போய் சொல்கிறார், சில நாட்களுக்கு முன்பாக நான் மீண்டும் கூட்டணியில் டிடிவி தினகரன் வர வேண்டும் என்று வற்புறுத்துவேன், அவரை மீண்டும் சந்திப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அந்த அடிப்படையில் போய் சந்தித்தார் என்று நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம். இல்லை, டிடிவி தினகரன்ட்டு இதே கேள்விகள் வைக்கப்படுது. அண்ணாமலை என்னோட தொடர்ந்து டெல்லியில் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்து ஒரு ஏஜென்சிக்கு பேசும்போது தொடர்பில் தான் இருக்கார். அவர் வந்து என்னை கேட்டுட்டு தான் இருக்கார், சிஎம் கேண்டிடேட்டை மாற்றினா நாங்கள் வர்றதுக்கு தயார், அது நேச்சுரலி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேச்சுரலின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். இல்லை, டிடிவி தினகரன் சொன்னது நான் அப்புறம் வரேன். இப்போ அண்ணாமலை போய் சந்திச்சார்ல, சந்திச்சது நமக்கு தெரியும்ல, என்ன எதுக்காக சந்திச்சார்? நீங்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அண்ணாமலை வற்புறுத்தியதாக யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? நீங்கள் இந்த கூட்டணியில் வரவே கூடாது, கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைச்சோம். என்னோட யூகத்தில் பத்திரிகையாளர் நான் கேட்குறேன். இல்லை, அப்படின்னா அவர் அன்னைக்கு பேட்டியிலேயே அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றார். கிட்டத்தட்ட இதில் ஒட்டுமொத்தமாகவே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் அவர் கட்சி தொடங்குகிறார். இந்த கட்சி தொடக்கத்தின் நோக்கம் என்ன? எடப்பாடி இருக்கக்கூடாது. அப்போ எடப்பாடி எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி அந்த கூட்டணியில் இருக்கணும்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஒன்று. ரெண்டாவது, அண்ணே நீங்க எடுத்த முடிவு வைகோ கட்சி இருக்கலாமா திமுகல? கலைஞர் எதிர்த்து உருவான கட்சி இல்ல நீங்க பேசுறீங்க. நான் வரேன், அதுக்கு வரேன். இல்ல டிடி தினகரன் வரேன், உங்களுக்கு வாய்ப்பு தருவாரு சொல்றேன். அப்போ எடப்பாடி எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி நாங்க வந்து எங்களை அழித்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று டிடி தினகரன் சொன்னால் என்னைக்கு சொல்லியிருக்கணும்? ஏப்ரல் 10ஆம் தேதி சொல்லியிருக்கணும். ஏன்னா கூட்டணி ஏற்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு இந்த சந்தேகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எழுப்பினாரு. அன்னைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு, இன்னைக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு கேட்டாரு. அண்ணாமலை போயிட்டு டிடி தினகரன் இல்ல நீங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்லியிருப்பாருன்னு எப்படி நம்ப முடியும்? அண்ணே நீங்க எடுத்த முடிவு கரெக்ட், என்ன மாநில தலைவர் பதவி தூக்கினது அவரு தான், நீங்க வெளியே போறது சரிதான், நீங்க நம்ம இப்படிதான் இருப்போம், நான் அப்படி இருக்கு அணைக்கிற மாதிரி அணைப்பேன், வேற மாதிரி கேம் பிளான் அண்ணாமலை வச்சிருக்கலாம்ல. ஏன்னா நீங்க இப்போ அண்ணாமலை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி தான் பண்றாரு. நிச்சயங்க. நான் கேட்குறேன், நயினார் நாகேந்திரனுக்கு வந்து கூட்டணியில் அரவணைத்து செல்கிற அந்த பாங்கு சரியாக இல்லைன்னு சொல்றாருல. சரி, கூட்டணி இருக்கிறோமா இல்லையா அதெல்லாம் பேசி இதெல்லாம் வெளியே சொல்லலாமா? நீங்க நயினார் நாகேந்திரன் என்ற நபர் 2001 யாரால ஆட்சிக்கு வந்தார், அமைச்சரானார்
சொல்லுங்க பாப்போம். இல்ல நான் அப்போ இதெல்லாம் 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 அவர் வந்து டிடி தினம் மேல ரொம்ப மரியாதை வைத்திருக்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் ஆணவ போக்குங்கிறாரு, அவரு கூட்டணி அரவணைக்க தெரியலங்கிறாரு. இதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுவீங்களா? இல்ல நாம என்ன கேட்குறேன்னா இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. இப்போ நீங்க வெளிப்படையாவே அவர்கிட்ட வந்து ஒரு அல்டிமேட்டமே செட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அண்ணாமலை இந்த காரணத்திற்காக தான் இதை செய்கிறாருன்னா இது பாஜக தேசிய தலைமைக்கோ இல்லை இந்த கூட்டணியை பாதுகாக்கணும் பலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா? அந்த இன்புட்ஸ் எல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு போகாதா? சரி, ஏன் வந்து இந்த பாஜக தேசிய தலைமையும் அதில் எந்த ஒரு தலையீடு கூட இல்லையே? இல்ல அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் வந்து இதையும் பண்ணிட்டு ரெண்டு விஷயத்தையும் பாஜக தேசிய தலைமை செய்ய நினைக்குதா? தேசிய இல்ல அதாவது அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கணும், மற்ற கட்சிகள் வரணும் தான் பாஜக விரும்புது. பாஜக இவங்களெல்லாம் வெளியே தள்ள விரும்பல. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் வந்து தயக்கத்தால் பிரதமர் வரும்போதும் போகும்போதும் சென்ட் ஆஃபில் ரிசீவிங்லாம் இவங்களை சேர்க்கலன்ற கோபத்தில் வெளியே போகிறாங்க. இப்போ வந்து எடப்பாடி கோபத்தால் எடப்பாடி கோவப்படுவார் என்ற ஒரு காரணம் கருதி எங்களெல்லாம் நீங்கள் வந்து வெளியே துரத்துறீங்கன்ற கோபத்தில் தான் வெளியே போனாங்க. மீண்டும் வரலாம். இந்த கூட்டணிக்கு வந்து டிடி ஓபிஎஸ் எங்கள் டிடிவிக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் விட்டால் வேறு எங்கே போக முடியும்? வேறு எங்கே போக வாய்ப்பு இருக்கா? விஜய் எல்லாம் இப்போ என்டார்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நாளா. சார் இப்போ நீங்கள் திமுகவை எப்படி எதிர்க்கிறாரு விஜய்? ஊழல் ஆட்சிங்கிறாரு, குடும்பத்தோட கொள்ளையடிக்கிற ஆட்சிங்கிறாரு. அப்போ டிடிவி தினகரன் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் வந்து ஏற்கனவே திகார் சிறைக்கு சென்றவர், அதுக்கு முன்பு காஃபி போசால இருந்தவர். அந்த குடும்பத்துக்கு அவங்க சித்தி வந்து இருங்க நான் முடிச்சிடறேன். அவங்க சித்தி வந்து ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிறை சென்றவர். அப்போ விஜய் வந்து இவங்களை ஏற்றுப்பார், திமுக மட்டும் ஊழலுக்காக எதிர்ப்பாரா? சார் அந்த லாஜிக் பார்த்தா அண்ணாமலையே வந்து திராவிட கட்சியில் இதே அதிமுக பத்தி ஊழல் பட்டியலே வச்சார் 2019. அதுக்கப்புறம் கூட்டணி வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் இன்னும் ஓபன் பண்ணல. விஜய் இன்னும் ஓபன் பண்ணல. யாருடன் கூட்டணி என்பதை விஜய் இன்னும் ஓபன் பண்ணல. அண்ணாமலை எப்படி வேணும் மாறி மாறி பேசுவார் சார். அண்ணாமலை லண்டன் போவதற்கு முன்பு, லண்டன் சென்று வந்ததற்கு பின்பு அவர் பேசுறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரி, விஜய் வந்து நேற்று எதிர்க்கிறாரு இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன். இது தெரியுது, இது அத்தனையுமே தெரியாதா? சாணக்கியராச்சே டெல்லியில் இருக்கக்கூடியவர். அதான் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ நாளைக்கு இதே டிடிவி தினகரன் ஒரு 2017 திகார் சிறைக்கு போகும் முன்பு அவர் கொடுத்த பேட்டி, என்ன பேட்டி? பாஜகவோடு என்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. என்னுடைய வாழ்நாள் பாஜக எதிர்ப்பேன். நீங்க ஜெயிலில் தானே போடுவீங்க? 20 வருஷம் ஜெயிலில் இருப்பேனா? வெளியே வந்து எனக்கு 30 வருஷம் வாழ்க்கை இருக்கு, நான் திரும்ப சண்டை போடுவேனான்னு சொன்னவர் தான். இன்னைக்கு பாஜகவில் பிரதமர் மோடி வந்து 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர். அதனால இதையும் மாறக்கூடியது. எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிற சூழல் டிடி தினகரனுக்கு வரலாம், ஏற்றுக்கொண்டு கூட்டில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் ஏற்கனவே என்டார்ஸ் பண்ணவர் தானே. ஆமாம். எங்க 2021 ஏற்கனவே அடிக்கடிக்கு சொல்லுவார். 2021 அப்போதைய உள்துறை அமைச்சர், இப்போது உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா என்ன சொன்னார்? இந்த கூட்டணியில் வந்து நீங்கள் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இப்போ அண்ணாமலையும் டிடி தினம் என்ன பேசி கொண்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். கேட்கணும். நான் சொல்றேன், யாரும் குறுக்கிடாதீங்க. அப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது என்ன இந்த கூட்டணியிலிருந்து வெளியே யாரு? எடப்பாடி தினகரன். என்ன சார், யாரை கேட்டு எடப்பாடி வெளியே அமிச்சாரு? பிஜேபி சொல்லிதான், பாஜக சொல்லிதான் டிடி தினகரன் வெளியே போனார். அப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்காரு சார். அதை தாண்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. நீங்க சொல்லிதான் எல்லாம் செஞ்சாரு. அதிகாரத்தில் இருக்கும் போதே நீங்கள் சொல்லி கேட்டவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொல்லி கேட்காம இருப்பாரா? கட்சியில் சேர்க்க சொல்லுங்க, உங்களால வெளியே போனேன், உங்களால தான் சிறைக்கு போனேன், உங்களால தான் இப்படி இருக்கிறேன். அப்போ நீங்க இதே எடப்பாடி நீங்கள் சொல்லி கேட்டபோது இப்போ மட்டும் ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டாரு? இப்போ மட்டும் என்ன கூட்டணியில் வச்சுக்க வேணான்ற சரியான காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ பாஜக தேசிய தலைமை? பாஜக தலைமைக்கு வந்து எங்க பாஜக தான் எல்லாம் சொல்லி செய்யறாங்களே. அப்போ எடப்பாடியை ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல என்னோட கேள்வி. அதனால அண்ணாமலை முடியலையா இல்ல அதற்கான முனைப்பு இது வரைக்கும் அவ்வளவு காட்டலையா பாஜக? இவங்க எல்லாம் உள்ள வந்தா என்ன நடக்கும், என்ன குழப்பம் நடக்குன்னு எடப்பாடிக்கு தெரியும். அதனால அவர் வந்து நீங்க கூட்டணி அமித்ஷா கிட்ட சொன்ன வார்த்தை, என்டிஏ அலைன்ஸ்ல நீங்க டிடி தினம் சேர்த்துக்கொள்ளுங்கள், ஓபிஎஸ் சேர்த்துங்க, கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம். சசிகலா ஓபிஎஸ் டிடிவி கட்சியில் சேர்க்க முடியாது, கூட்டணியில் வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டார். திரு ஸ்ரீனிவாசன், கட்சியில தான் சேர்த்துக்க முடியாது, கூட்டணிக்கு தயார் அப்படின்றத திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்றத சொல்றாங்களே, அவ்வளவு உறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? அதனால தான் வந்து பெரிய அளவுக்கு அதை பத்தி அவர் ஒரு கவலை காட்டுறது இல்லையா? இப்போ என்டிஏக்குள்ள திருப்பியும் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வரதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. அதுதான் திமுக கூட்டணி வீட்டில் வந்து பல்வேறு சண்டை வந்துருச்சு. இது காங்கிரஸால் பெரிய தலைவலி, மதிமுக ஒரு வழி, கம்யூனிஸ்டுகள் பல கோட்பாடுகளோடு அவங்க பேசுகிறாங்க.
இந்த கூட்டணி பூசல்கள் எல்லாம் மறைக்கிறதுக்கு என்னடா வழின்னு தேடினா திமுகவுக்கு ஒரே வழி இன்றைக்கு தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்டிஏ கூட்டணி அதிமுகவை விமர்சிக்கணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு. என்ன யூகத்தில் வந்து இடி விழுக போகுது? என்ன யூகம் இது? நான் கேட்குறேன். பஞ்சரான டயரு, கழட்டி விடப்பட்ட டயர்னு சொன்ன மதிமுகவோட தலைவர் அண்ணே வைகோ திமுக அடையாளத்தோடு இருந்தால் அன்றைக்கி கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருப்பீங்களா? அதிமுகவை எதிர்த்து களம் கண்டவர்கள், வெளியேறியவர்கள். ஐயா டிடிவி தனி கட்சி வச்சிருக்கிறார். யாரை சேர்க்க வேண்டும், யாரை நிராகரிக்க வேண்டும்னு கூட்டணி முடிவு பண்ணும். அண்ணன் ஐயா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் முடிவு பண்ணுவார். 2011 அதிமுக இறுதி தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் கூட்டணியை அறிவித்தாங்க. 2016 அம்மாவுடைய வெற்றி, 2026 ஐயா எடப்பாடியாருடைய வெற்றி. இப்போ முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன்னு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை சூழலித்தாரே, தெரியலையா உங்களுக்கு? ஐயா குபேந்திரன் ஐயா, நீங்கள் பார்க்கலையாத? ஒரு கூட்டணி பலமாக அமையணும் அப்படின்னா பல்வேறு கசப்புகளை மறந்துருங்க அப்படின்னு அவர் ஒரு முன்னாள் தலைவராக பாஜகவை சேர்ந்தவர் பேசுனா என்ன தப்பு? அப்படியே அவர் மனம் மாறி கூட்டணிக்கு வந்துட்டா அதில் என்ன தப்பு? அப்போ ஒரு கூட்டணி என்பது அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு ஒரு சூழல் பார்த்து அமைத்து எதிரியை திமுக என்ற எதிரியை வீழ்த்தணுங்கிறதுக்காக சேருகின்ற கூட்டணி இது. இந்த கூட்டணி கேட்கறாங்க, எல்லாரோட சந்தேகமா தான் அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. அரசியல் சந்தர்ப்பம், அப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சி சேர்த்துக்கிறதுக்கு கூட்டணி என்டிஏல சேர்த்துக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த அவரு சொன்னாரு. நீங்க எதுல மாறுபடுறீங்க? அவரோட திரு குபேந்திரன் அதானே சொன்னாரு. அதாவது இல்ல ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு கூட்டணி வியூகத்தை வந்து இன்றைக்கு மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரனோட பேசியிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புனா அதுல அரசியலும் தான் இருக்கும். தென் மாவட்டங்களில் பாஜக நடத்துகிற நிகழ்ச்சிக்கு அதிமுக தோழர்கள் நல்லா நிறையா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணணும். நமக்குள்ள கசப்புகள் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் திமுகவை விரட்டணுங்கிறதுல வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு இரண்டு தலைவர்கள் மரியாதை நிமித்த சந்திப்பு. இல்லை, அவர் சீனிவாசன் சொன்னதை ஏற்றுக்கிறேன். உண்மையிலே அக்டோபர் 1ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் யாத்திரை தொடங்க போகிறார். ஏற்கனவே பச்சை கலர் பஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டுருக்கார். இப்போ இளஞ்சிவப்பு மஞ்சள் கலந்த பஸ்ஸில் விஜய் போயிட்டுருக்கார். ஏற்கனவே எண் மக்கள் யாத்திரையில் போன பஸ்ஸை திரும்ப கொஞ்சம் ரீபெயிண்ட் அடித்து அந்த காவி பஸ்ஸை வரப்போகுது, அந்த பஸ்ஸில் வந்து இவர் போகிறார். நான் தப்பு சொல்ல. அப்போது எடப்பாடி பார்த்துட்டு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி நான் ஒரு யாத்திரையை தொடங்க போகிறேன், வரவேற்றேன்னு சொல்ல. இல்லை, அந்த யாத்திரையை தொடங்கி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். அந்த அழைப்பை ஏற்று அவர் தொடங்கி வைக்க எடப்பாடி பழனிசாமி வரப்போகிறார். அறிவிச்சாரா? மரியாதை நிமித்தமான இல்ல எதுக்கு அறிவிக்கணும்னு கேக்குறேன். நீங்களே உங்க கருத்துல முரண்படுறீங்க. இல்ல இல்ல அவர் இல்ல ஸ்ரீனிவாசன் இப்பதான் முதல் முறை பேசுறாரு. இல்ல இல்ல சார், அவர் இல்ல சார் ஒரே ஒரு கருத்தை சொல்றாரு. சந்திச்ச அண்ணாமலை அவர்களை சந்திச்சாரு. திரு ஸ்ரீனிவாசன் முடிச்சிரலாம் சொல்லலாமாங்கறாரு. இல்ல இவரே முரண்படுகிறாரு எல்லா விதத்திலயும். இல்ல இல்ல நீங்க உங்களோட சொல்ல பேசுங்க. ஒரே நிமிஷம், அவர் இப்பதான் ஓபனிங்கா பேசுறாரு. திரு ஸ்ரீனிவாசன் அவர் கேக்குறது என்னன்னா, ராகுல் காந்தியோட யாத்திரையை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வைக்கிறாரு. பாரத் ஜோடோவை அறிவிச்சிட்டு போய் தொடங்கி வைக்கிறாங்க. அதே போல் அதுக்கு தான் போனேன் பேசினேன்னு சொல்லிட்டு போயிடலாமல்ல. நான் போய் அக்டோபர் 1ஆம் தேதி போய் அதுக்கு இன்வைட் பண்ண வந்து துவங்கி வைக்க போகிறார், கொடி வசிக்க போறாருன்னு சொல்லிட்டு போயிடலாமே. இதில் என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்ன இதில் என்ன ஒளிவு மறைய வேண்டியிருக்கு? அதாவது அதை தான் நானும் சொல்ல வரேன். பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து எந்த செயலை செய்தாலும் எந்த பணிகளை செய்ய துவங்கினாலும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அந்த செய்திகளை வெளியிடுறாங்க. இதில் எந்த ஒளிவு மறைவுமே இல்லையே. அப்ப இவங்களா திட்டமிட்டு ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. எல்லாமே மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் சார். எல்லா அரசியல் சந்திப்புகளுமே காரணங்கள் மட்டும்தான் சொல்லப்படுறது இல்லை, ஆனா உள்ள விவாதிக்கிறது வேறன்றது அத்தனை பேருக்கு தெரியும். தகவல்கள் கசிய வேற விஷயங்கள் வெளியே வரும். இந்த விஷயத்துக்காக பேசுறேன், குறைந்தபட்சம் இந்த துவங்கி வைக்க போனேன்னா சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கிறாரு சார். நல்ல தெளிவா சொல்றாரு. அதாவது இரண்டு கூட்டணி, பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணியுடைய வியூகம் வந்து மக்களுக்கு தெரியும், மக்களை பற்றி இந்த கூட்டணிக்கு தெரியும். ஒரு இணைந்து போயிட்டு இருக்கிற இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பம் வராதான்னு ஏக்கத்தோட ஏன் சார் பார்க்குறீங்க? காங்கிரஸை போய் கூட்டணியில் இருந்தவர்கள் அல்லது இருக்கிறாங்களான்னு சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கிளப்புறாங்க. டிடிவி தினகரன் தான் வெளியில போயிட்டேன்றாரு. அவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டை மாத்தணும்னு சொல்றாரு. அவர் தான் நேச்சுரலா உள்ள வந்துருவேன்னு சொல்றாரு. நான் முயற்சி எடுப்பேன், தொடர்புல இருக்கேன்னு திரு அண்ணாமலை தான் சொல்றாரு.
வெளியில இருந்து யாரும் பேசல. அந்த இல்ல, இல்ல. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அல்ல இருந்த கட்சி தலைவர்களும் இருக்கக்கூடிய தலைவர்களும் தான் பேசுறாங்க. அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் பேசினாலும் பிரச்சனைங்கிறீங்க, இவர் பேசாம மரியாதை நிமித்தம் சேர்ந்த ஒரு கூட்டணியோட தலைவர் பிரச்சனைங்கிறீங்க. அவர் பேசுறதும் பிரச்சனை. இல்ல இல்ல கேள்வி நீங்க கேட்கணும், மரியாதை முடிவு இல்ல பண்ணிட்டா. இல்ல மரியாதை நிமித்தமான இல்ல, ஒரு நிமிஷம். அவர் பேசி முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பதில் சொல்றாரு, அதுவும் தப்பு. பதில் சொன்னாலும் தப்பு, பதில் சொல்லாட்டியும் தப்பு. இல்ல கேள்வி கேட்கணும், முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல நீங்க இப்ப திரு டிடிவி தினகரன் வெளிப்படையா தான் பேட்டி கொடுத்தாரு, அண்ணாமலையும் பேட்டி கொடுத்தாரு. இவர் சந்திச்சுட்டு வந்துட்டு மரியாதை நிமிஷமான சந்திப்புன்னு முடிச்சிட்டு போயிட்டாரு, வேற எதுவும் சொல்லவே இல்லையே. முடிச்சிருங்க ஸ்ரீனிவாசன் சார். இல்லை அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் நல்ல திட்டமாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு மக்களுக்கான இந்த தேர்தல் 26 சட்டப்பேரவை தேர்தலை எப்படி சந்திக்கணும் அப்படின்ற ஒரு வியூகத்தை அமைச்சு அதன்படி போயிட்டு இருக்குது கட்சி கூட்டணி. அப்போ 2 கட்சிகளும் ஒன்றா இருக்கிறப்ப டிடிவி வந்து ஒரு கட்சி வச்சிருக்கிறார் சார். அவருக்கு 1000 எண்ணங்கள் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். ஆனாலும் சொல்கிறேன், முதலமைச்சர் அவர் ஐயா எடப்பாடியார் இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொல்றதுனால எந்த பலனும் இல்லை. அதற்கான வலிமை இருக்குதா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். ஆனா மக்கள் தான் கேள்வியே சமரசத்துக்கு போனாரா திரு அண்ணாமலை? அது அவரை தான் கேட்கணும். நீங்க நிர்வாக திறன் மிக்க ஒரு தலைவர், ஒரு அதுக்கு தயாரா இருக்கா எடப்பாடியார்னு தமிழக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அதுக்கு தயாரா இருக்காங்க தானே சார்? யாரை இணைக்கணும், யாரை தவிர்க்கணும், என்ன செய்யணும்னு கட்சியோட தலைமைக்கு தெரியும். அதிமுக ஒரு உறுதியான எந்த கட்சின்னு மட்டும் சொல்லிடுங்க. அதிமுகவா திரு அமித்ஷாவா? சார் ஏன் அப்படி நீங்க பாக்குறீங்க? அதிமுகவும் பாஜகவும் ஒரு தோழமையோட ஒரு அருமையான ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல திரு குபேந்திரன் நான் கேட்கிறேன். அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி முடிச்சிருங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து இல்ல, அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு வெற்றி கூட்டணி சார். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்ற மக்களுடைய எண்ணங்களை இன்றைக்கு தரைத்தளத்தில் 2 கட்சிகளும் தொண்டர்களும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இன்னைக்கு பணி துவக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. நம்மளால தக்க வச்சுக்க முடியல. அதுல ஏதாவது வந்து கெமிஸ்ட்ரியோட வந்து ஒரு கூட்டணியே இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரியோட வந்து இருக்காங்க. எப்படியாவது வந்து வீழ்த்தணுன்றதா ஒரே இலக்கு. எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, டிஃபரன்ஸே கிடையாது எங்களுக்குள்ள அப்படின்ற. இல்லை சொல்றது எப்படின்னா, ஒரு விவாத தலைப்பில் தான் நம்ம பேசுவோம். ஆமாம், நீங்கள் தலைப்பு வந்து நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பணும், அது நான் பேச தயார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் அதெல்லாம் ஏன் பேசலை, இதை பேசுகிறீங்க, எதுக்கெடுத்தாலும் சொல்கிறீங்க. நாங்கள் ஒன்று இப்போ டிடிவி தினகரன் சொன்னது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது யார்? டிடிவி தினகரன். அப்போ அதை பற்றி பேச முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் போய் அண்ணாமலை வந்து கன்வின்ஸ் பண்ண போனாரா அல்லது அதுதான் நம்ம நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் நான் கேட்குறேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த முடிவுக்கு வருகிறார்? இவ்வளோ நாளுக்கு ஏற்றுக்கிட்டவர் திடீர்னு 1 மாதமாக ஒரு நாளைக்கு 3 முறையாக தொடர்ச்சி அதே பேட்டி வலியுறுத்துகிறார் என்று கேள்வி எழும். அப்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்து விட்டார். அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் ரகசியமாக போகிறார். அங்கிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, திரும்ப நீ கிளம்பியிருக்கார். இப்போ கிளம்பி போயிட்டுருக்கார். இப்போது இந்த 10 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளவில்லை. இந்த 10 நாட்களுக்குள் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சரி கட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். பாஜக வந்து இந்த கூட்டணிக்கெல்லாம் வந்து தலைமை தாங்குகிற பாஜக நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது, மறுக்கவே இல்லை. சரி, இப்போ என்ன முடிவெடுத்து இவர்களை எப்போது ஏற்றுக்கொள்ள போகிறது அவங்களுடைய பாடு, அதில் ஒன்றும் குறை சொல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டார். நீங்கள் சொல்லி தான் எனக்கு விளக்கினார். இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறார், பலவீனமாக இருக்கிறார். தென் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு சறுக்கல் இருக்குது, சரிவு இருக்குது. ஆனால் ஏன் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு டிடி தினகரனுக்கு நியாயமான கோபம் இருக்கும்ல. அதை சரி செய்ய வேண்டியது பாஜக. அந்த பாஜக அந்த முயற்சியில் ஈடுபடுகிறதா? அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் நீங்கள் பார்த்துட்டீங்களே, எடப்பாடி பார்த்தீங்களே, பேசினிப்பீங்களே, வாங்க போகலாம். 2 பேரும் சேர்ந்து போய் டிடி தினகரன் சமாதானப்படுத்தலாம். அல்லது டெல்லியில் என்ன திட்டம் வியூகம் வகுத்தார்கள் அதை போய் சொல்வோம். இந்த கூட்டணி உங்களாக இருக்கணும். திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக டிடிவி தினகரன் இந்த கட்சிக்கு வேணும், இந்த கூட்டணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் பார்த்துருந்தாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம், உண்மையிலே வந்து கூட்டணி பலப்படுத்துகிற முயற்சியில் அண்ணாமலை, நயினார் ஈடுபடுகிறார்கள்,
மத்திய பாஜக ஒரு யூகம் வகுத்திருக்கிறது, எடப்பாடி பேசிய பிறகு இப்படி ஒரு திட்டம் வகுக்கப்படுதுன்னு நம்ம பேசலாம். ஆனால் தனித்தனியாக பார்க்கும்போது இன்னும் குழப்பம்தான் வரும். இது வந்து ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இப்போ மீடியாவுக்கு ஒரு நாள் கழிச்சு தான் கசிஞ்சு இருக்கிறது. உண்மையிலே ஒரு அவுட்கம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அண்ணாமலை வெளியே வந்து மீடியா பார்த்துருப்பார். ஏன் பார்க்கல? இல்லை, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் நெகோசியேஷனாக இருக்கும், ரொம்ப ஆரம்ப கட்டமாக எதுக்கு நெகோசியேஷன் தேவையில்லையே சார். நீங்கள் என்டிஏ ஏற்கனவே அலைன்ஸில் டிடிவி இருக்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி இருந்தார். சரி, ஏப்ரல் 9ஆம் தேதி இருந்தார். அதன் பிறகு இப்போதானே வெளியே வர்றாரு. நீங்கள் ஒரு மாதம் முன்னே வெளியே வர்றாரு. நான் டிசம்பரில் முடிவு செய்வேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் அந்த முடிவை மாற்றுகிறார். ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்? ஏப்ரல் 9, 10 அந்த முடிவை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? அதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் இந்த மாற்றம்? இந்த கேள்வி வருமா இல்லையா? அதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வியை வச்சிருக்காரு. ஆமாம், எடப்பாடி விரும்புகிறார் விரும்பலை. என்டிஏ அலைன்ஸில் அவங்க இருப்பது எடப்பாடி கவலையே கிடையாது. ஓபிஎஸ் அங்கே இருக்கலாம், சசிகலா அங்கே இருக்கலாம், டிடிவி அங்கே இருக்கலாம். கட்சிக்குள்ளே சேர்ப்பது தான் வந்து எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு சார் இந்த நீங்கள் ஏன் இந்த ஒரு சந்தேகத்தோடய பார்க்குறீங்க? அந்த கட்சி ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது முயற்சி எடுத்துருக்கலாம்ல பாஜக? இன்னும் கூட கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது திரு டிடிவியை கன்வின்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக டிடிவியை டிக்ளேர் பண்ணி பலர் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அமித்ஷா இது வரைக்கும் வந்து பப்ளிக்காக அக்னாலேஜ் பண்ணல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் எல்லாருமே வந்து அவரை தான் வழிமொழிகிறாங்க. இந்த நிலையில மாத்துறது வந்து அமித்ஷா சொல்லாம அந்த வார்த்தை அண்ணாமலையும் நயினாரும் சொல்ல முடியாது. அப்ப சொல்லியிருப்பார்கள் அமித்ஷா சொல்லணும். அப்ப இந்த நிலையில மாற்றக்கூடாதுன்றதுக்காக திரு டிடி தினகரனை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சி தனிப்பட்ட முறையில் எடுக்கலாம். அவங்க பீகார் எலெக்ஷன் சந்தேகத்தோடய பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? பீகார் எலெக்ஷன்ல அமித்ஷா ஃபோக்கஸ்டா இருக்காரு. ஒருவேளை பீகார் எலெக்ஷன் முடிந்த பிறகு இவங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில் தான் திடீரென்று டிடிவி இப்படி கிளம்பி போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதில் குழப்பம் இருக்கிறது. இதுக்கான ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக பாஜக எடுக்கும். ஏன்னா டிடிவி தினகரன் அதிமுக வருவதை தவிர வேறு சான்ஸ் கிடையாது. இன்றைக்கி அவர் முரண்டு பிடிக்கலாம். அன்றைக்கி 2017 முரண்டு பிடிச்சி திரும்ப பாஜக வந்தாரோ அதே மாதிரி இந்த என்டிஏ அலைன்ஸில் கண்டிப்பாக இருப்பார் என்று நம்புகிறேன். ஒரு டைமுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ? இப்போ வந்து ஒரு முயற்சி இப்போதைக்கு எடுக்க வேணாம், பீகாரை முடிச்சுட்டு வந்துடலாம், பீகாரை முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு மேலே வந்து நம்மளை கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு குபேந்திரன் சார் வந்து ஊடகவியலாளராக இல்லாமல் ஊகவியலாளராக நிறைய ஊகத்தின் அடிப்படையிலே நிறைய சொல்லிட்டே முதற்கொண்டு இங்க இருக்க எல்லாருமே பேசுறது நீங்களே சொன்னீங்க. ஆனால் 2 விஷயம் உண்மையை சொன்னார். நான் ஐ வாண்ட் அக்னாலேஜ் டிடிவி பற்றி சொன்னப்போ முதல் விஷயம் சொன்னார், அவர் எடப்பாடி எதிர்த்து கட்சியை தொடங்கியவர், அந்த கூட்டணியில் அவர் எப்படி போய் சேருவார்னாரு. ஆனால் அதே நேரத்தில் திமுகவில் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி சேர்த்தாங்கிறத அவர் கேட்டிருந்தாருன்னா அது கூட்டணிக்கு அவலம் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரியா இருக்கும். 2வது பாயிண்ட் அவர் டிடிவி பற்றி சொன்னது மிக முக்கியமான பாயிண்ட்டு. விஜய் பற்றி சொன்னார், விஜய் டிடிவியோட கூட்டணி வைக்க மாட்டார், ஏன்னா ஊழலை எதிர்க்கிறார், அதனால் திமுகவோட எதிர்க்கிறார். அவர் வன்மையா அவர் எப்படி தீகார் சிறைக்கு போனவர்ங்கிறார். அப்போ திமுக அமைச்சர்களும் தீகார் சிறைக்கு போனதுனால ஊழலுக்கு எதிர்க்கிறார். அதே மாதிரி டிடிவியும் ஊழலுக்கு போனதால் 2 உண்மையை அவர் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கார். திமுக அமைச்சர்கள் ஊழல் போனதையும் உறுதிப்படுத்துறார், அதே மாதிரி டிடிவி திகார் சிறைக்கு போனதையும் உறுதிப்படுத்தி அவர் பேசுறார். அம்மையார் ஜெயலலிதா வந்து பெங்களூர் சிறைக்கு போனதையும் அதெல்லாம் அவர் சொல்லல. சசிகலா அவர்களும் பெங்களூர் சிறைக்கு போனதையும் பதிவு பண்ணாரு. அவர் சொன்னதுல அது சசிகலா அம்மையாரை பத்தி அவர் பேசினார். சொல்லல, அவர் சொல்லல. சசிகலா அம்மையார் பத்தி அவர் சொன்னார். இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க கேள்விக்கான பதில், அவருக்கு மறுப்புக்கு மட்டும் நான் சொன்னேன். இப்போ உங்க கேள்விக்கான பதில், காலம் கணியவில்லையா? நீங்க காலம் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்ய போகிறது. எந்த தேர்தல் கூட்டணியிலும் இப்போ கூட சொல்றாங்க, நம்ம திமுக அலையன்ஸ்லேருந்து காங்கிரஸ் 125 சீட்டு கேட்குறாங்க, அவங்க விஜயோட போக போகிறாங்க. திருமாவளவன் அவர்களும் கூட்டணியில் அங்கம் வைக்கணும்னு கேட்டார், அவருக்கு கொடுக்கல, பொது தொகுதி கூட கொடுக்கல. சமூக நீதி வந்து வெறும் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் பேர் மாற்றத்துக்கு பொது தொகுதி கொடுத்திருக்காங்க. அவர் அந்த இதுல வரலீங்க, அவர் இஸ்லாமியர், அவருக்கு நீங்க பொது தொகுதி கட்சிக்கெல்லாம் கிடையாது. 2 பேருமே அந்த இனத்தின் அடிப்படையில் வந்தவங்க இல்ல சார். நீங்க ஒரு கட்சியில எல்லாரும் இது கம்யூனிட்டிக்கு கொடுத்தா எவ்வளவு சீட் கொடுப்பாங்க? விஷயம் என்னன்னா எல்லாரும் விஜய் பக்கம் போக போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஊகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்தி, அது இந்த களத்துல பேசக்கூடிய செய்தி இல்ல. நம்ம என்ன பேசணும்னா தலைவர்கள் எந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டும், எந்த கருத்தை பிறகு சொல்ல வேண்டும் என்பதை முடிவை அவங்க எடுப்பாங்க. நம்ம வந்து பத்திரிகையாளர்களா உட்கார்ந்துட்டு எதுவுமே பேச முடியாது. நம்ம கெஸ் பண்ணலாம், ஸ்டோரி பில்டப் பண்ணலாம். ஆனால் நீங்க சொன்னீங்க தெரியுமா, அதான் சரியான வார்த்தை. சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்ல வேண்டிய களத்தில் எல்லா உண்மைகளும் வெளிவரும். அதற்கான நேரம் இன்னும் வரல. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு மேல இருக்கிறது. அறிவிப்பு. அப்ப பாஜக வந்து இன்னும் வந்து அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க.
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். நல்ல உங்களுடைய அனுபவம் தெரியுது. நான் தெளிவா நான் சொல்றேன். கேட்கறது வந்து என்டிஏ சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம். என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தின் மாநில கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற எடப்பாடி அவர்களும் இருக்கிறார்கள், எங்க அமித்ஷா அவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய துணை கட்சிகளும் இருக்கிறார்கள். இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள பிணக்குகள் இருக்கலாம், அவங்க வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் அதற்கான முடிவு நீங்க சொன்ன அந்த காலம் கனியவில்லை, கண்டிப்பாக கனியவில்லை. அதற்காக எங்க தலைவர் காத்திருக்கும் போது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தான் சொல்வார்கள். அதுல எந்த பிழையும் இல்லை. அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குபேந்திரனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, யாருக்குமே அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பியூர்லி யுவர் ப்ரெரோகேட்டிவ். உங்க கட்சி தலைவர்கள் எப்ப தோணுதோ அவங்க சொல்லிட்டு போலாம். ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, அப்ப பிஜேபி தான் இப்ப அந்த முடிவு எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் ஆகட்டும், இல்ல ஓபிஎஸ் ஆகட்டும், அம்மையார் சசிகலா ஆகட்டும், எல்லாருமே நேரடியா டெல்லியில் இருக்கிறவ பார்த்து பாருன்னு தானே சொல்றாங்க. பாஜக முடிவெடுக்கணும், அவர்கள் தான் வந்து எங்களை சேர்த்து முடிவெடுப்பாங்க. சார், என்டிஏ கூட்டணி வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா? அதிமுக கூட்டணிக்கு தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் நடக்க போறது வரப்போறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தானே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இங்கத்தி முடிவுகளை இங்க வந்து இறுதி செய்யக்கூடிய முழு அதிகாரமும் பொறுப்பும் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவர் இன் கன்சல்டேஷன் வித் மத்திய தலைமையோட தான் எடுப்பார். ஏன்னா எங்க கட்சிக்கு தலைமை மத்திய தலைமை தான். இல்ல, நீங்க நல்ல வேளை தெளிவுபடுத்துறீங்க. மத்திய தலைமையோட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லும்போது இங்க கன்சல்ட் பண்ணிப்பாங்க, மத்திய தலைமை முடிவெடுக்கணும்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்க சார், இங்கே செல்வபெருந்தையோட எல்லாத்தையும் பேசிடுவீங்களா சார்? முடியுமா சார்? அதுதான் சொல்றேன். முடியுமா சார்? இல்ல முதலமைச்சர் ராகுல் காந்தி கிட்ட கேட்க போறீங்க. இங்க இருக்க மாநில தலைவர்களோட வந்து பேசுறது இல்ல. கண்டிப்பா அவர்கள் வந்து கூட்டணியை வந்து முடிவு பண்ணிக்கிறதா செய்யறாங்க. மித்த கட்சிகளை டிசைட் பண்றது ஸ்டாலின் தான் பண்றாரு, சோனியா காந்தி அம்மையார் பண்றது இல்லையா? இல்ல நீங்க ஒரு விஷயம் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியின் தலைமை டெல்லியில் இருப்பதால, நாங்க தேசிய கட்சியா இருப்பதால, எப்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்பான முடிவுகள் டெல்லியில் எடுக்கப்படுமோ, எங்க கூட்டணியின் தலைமை அங்க இருக்கலாம், அந்த முடிவுகள் அவங்க தான் எடுப்பாங்க. எப்படி நீங்க இங்க சொல்றீங்களோ, எந்த கட்சி இப்ப திருமாவளவன் வர போறாரா வரலையா, கம்யூனிஸ்ட்கள் 2 பேரும் இருக்க போறாங்களா இல்லையா, இந்த முடிவுகள் இந்த கூட்டணியில தான் சார் இருக்காங்க. இருக்கட்டும் சார், நல்லா வச்சுக்கோங்க சார். நான் ஒரு சொன்னா கூட ஏன் பயப்படுறீங்க? போறாங்களா இல்லையாங்கிற முடிவை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கட்டும். ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே நேத்திக்கு கூட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க இல்லன்னு சொல்லலையே சார். ஆனா இருக்காங்களா இல்லையாங்கிற முடிவு அவங்க எடுக்கிற வரைக்கும் அந்த முடிவுக்கான ஒப்புதலை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார். ஆனா மொத்த கூட்டணி இந்தி கூட்டணிக்கான முடிவு ராகுல் காந்தி தான். அதுதான் சரியான புள்ளிக்கு வந்தீங்க. அந்த முடிவை வந்து ஸ்டாலின் தான் எடுக்கிறாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்கறதுதான கேள்வி. எடுப்பாருங்க, எடுத்தாங்க தெரிவிப்பார் திரு ஜென்ராம். அதாவது வந்து டெல்லியில எடுப்பாங்க. டிடிவி தினகரன் வந்து எம்டிஏ விட்டு வெளியில வர்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த நொடியில வெளியில தான் இருக்கிறாரு. சிபிஐயோ சிபிஐ அது ஓகே, திரும்பி போகலாம் அதானே, எதுவும் நடக்கலாம்ங்கிறது அதுதானே, திரும்பி போகலாம். ஆனால் சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகேயோ திமுக கூட்டணியிலிருந்து இந்த நொடியில் வெளியிலேயே வரல. ஆனால் அது வெளியில வந்துரும்னு காத்து கிடந்தது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுனது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது போக நீங்க கேட்கும் போதெல்லாம் பீகார் எலெக்ஷனோட சேர்த்தே கேட்குறீங்களே, பீகார்ல இந்த மாதிரி ஒரு கிரைசிஸுக்கு ஒரு தீர்வு கடந்த காலத்துல இருக்கு. இப்போ 2 கடந்த கால விஷயங்களை சொல்லி ஒருவேளை அதுதான் இந்த 26லயும் நடக்குமாங்கிற சந்தேகம் வருது எனக்கு. அதை ஒருவேளை சிண்டு முடிகிற வேலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியும் மக்கள்கிட்ட விட்டுருவோம் அதை. அதாவது பீகாரில் சிராக் பாஸ்வானை எப்படி பாஜக ஹேண்டில் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு உதாரணம். நிதிஷ்குமார் கூட்டணி, நிதிஷ்குமாரை எதிர்க்கக்கூடிய சிராக் பாஸ்வான் கூட்டணி, நடுவில் பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கூட்டணி, பாஜகவுக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் கூட்டணி. சிராக் பாஸ்வான் என்ன செஞ்சாரு, பாஜக கேண்டிடேட் போட்டிருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் பாஜகவை ஆதரிச்சார். நிதிஷ்குமார் எங்க போட்டாரோ எல்லா கேண்டிடேட்டும், நிதிஷ்குமார் போட்ட எல்லா கேண்டிடேட்டுக்கு எதிராகவும் சிராக் பாஸ்வான் கேண்டிடேட் போட்டாரு. ஆனா அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்தது. லாலு பிரசாத் எதிர்த்து நிற்கிறதுக்காக, தேஜஸ்வி யாதவை வீழ்த்துவதற்காக, மீண்டும் ஒரு காட்டாட்சியை பீகாரில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கூட்டணி கடுமையான ஒற்றுமையோட, தீவிரமான ஒற்றுமையோட இருந்தது. நிதிஷ்குமாருடைய வாக்குகள் சரிந்தன, பாஜக முதலிடத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் பாஜகவின் பெருந்தன்மையால நிதிஷ்குமார் முதலமைச்சராக இன்று வரை நீடிக்கிறார். பாஜக 71 சீட்டு, நிதிஷ் 43 குறைச்சதுக்கு பிறகு என் தயவுல நீ சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீடிக்குது.
அதை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண போகிறாங்களா டிடிவியை வச்சு அப்படிங்கிறது தெரியாது. அது தெரியாது. அது ஒன்று. இன்னொரு எடுத்துக்காட்டு சீனிவாசன் பேசும்போது சொன்னதுக்காக 2011 மதிமுகவை கூட்டணியிலேருந்து தேர்தல் கடைசி நேரத்தில் அதிமுக கழட்டி விட்டது. தேமுதிகவை சேர்த்துட்டாங்க. தேமுதிக உள்ளே சேர்த்துட்டு வைகோவை கழட்டி விட்டாங்க 2011. 2014 பிரச்சாரத்துக்கு அவங்க கிளம்பி போகிற அன்னைக்கு ஓபிஎஸ்டையும் கூட இருந்த இன்னொருத்தர்கிட்டையும் தகவல் சொல்லிட்டு அவங்கள சிபிஐ சிபிஎம் லீடர்ஸ்ட்டை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 கட்சிகளையும் கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டது அதிமுக. அதுதான் அவர்களுடைய மரபு என்றால், அந்த மரபைத்தான் இப்போது இபிஎஸும் கடைப்பிடிப்பார் என்றால், இப்போது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்களோ அவங்க ஒருவேளை கூட்டணியில் இல்லாமலும் போகலாம். இதுவும் சிண்டு முடிகிறது இல்லை. கடந்த கால அனுபவங்கள்லேருந்து சொல்றாரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு பிரசிடென்ஸ் என்னோட எதிர்பார்ப்பு இல்லைங்க. அந்த கட்சிகள் நடந்து கொண்ட முறை பிரசிடென்ஸ் சார், பிரசிடென்ஸ் சார். பீகாருக்கும் இதுக்கு தமிழகத்துக்கும் இல்ல நீங்க வந்து நீங்க இல்ல இப்ப ஸ்ரீகாந்த் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் பதறீங்க? அப்புறம் என்ன கம்முன்றீங்க? அது போக மதிமுகவை திமுக கூட்டணியில் சேர்த்ததை பத்தி பேசுறாங்கல்ல. முதல் முறையாக மறுமலர்ச்சி திமுகவை திமுகவோட சேர்த்து கூட்டணிக்குள்ள வச்சிருந்தது யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ அந்த 2 பேருக்கான முரண்பாடுகளை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு தனியாக திமுக கூட்டணியில் அவர் இருந்தார்னா நீங்க வந்து என்ன வேண்டுமானாலும் பேசுவீங்களா? 99 தானே தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே 2 பேரும் ஒரே அணிக்குள்ள வந்தாங்க. அது வரைக்கும் தனியா தானே இருந்தாரு. 10 வருஷம் ஆச்சு. இப்போ டிடிவி இன்னைக்கு சொன்னதை ஒரு 2 மாதங்கள்ல திரும்பி பெற்றுக்கொள்வார் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. வைகோ திமுகவோட கூட்டணிக்கு போறதுக்கு 10 வருடங்கள் ஆச்சு. 7-8 வருஷங்கள் ஆச்சு. அதுல என்னன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை சார். பாஜகவுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள், நட்புக்கு கட்டுப்படுவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கையில பேசலாம். நீங்க பீகாரை ரெஃபர் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரே ஒரு சந்தேகம் தான். அப்போ இதுல சிராக் பாஸ்வான் அவர்னா கடைசியில வந்து அந்த ஒரே குடும்பத்துல 2 பேர் இருந்து கடைசியில பிரஜபதி இருந்தார்ல, அவர் வெளியில போனாரு. அது இங்க யார பார்க்க போறாங்கன்றதான் எனக்கு அந்த சந்தேகம். நல்ல டீம் செட் ஆயிருக்கீங்க. இல்ல நான் கேட்கக்கூடியது ஒரு கதாசிரியராகவும் இயக்குனர்களாகவும் சார் இது அத்தனையுமே நடந்தது. இன்னைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து எல்ஜிபியில இருந்து வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட்டணி இல்லாம அவர் என்ன செய்வார்னு தெரியாத நிலையில் இருக்கு. ஸ்ரீகாந்தும் இது போன்ற கதாசிரியராக பத்திரிகையாளராக இந்த கூட்டத்தில் இருந்திருந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அவர் கட்சி பிரதிநிதியாக இருக்காரு. இல்ல எனக்கு அடிப்படையில் இது இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இது போன்ற ஒரு சூழல்ல எப்படி திங்ஸ் பிளான் அவுட் ஆகுது? நீங்க பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் சொல்றீங்க, இது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் தொடர்ந்து திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் சரி ஸ்ரீனிவாசன் அவர்களும் சொல்வது ஏதோ ஒரு இடத்துல இந்த கூட்டணியோட வலிமை தான் முக்கியம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு ஒத்திசைவு ஏற்பட்டுரும், சமரசம் வந்துரும். கூட்டணி உருவான அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அந்த கூட்டணியை அறிவிச்ச அன்னைக்கு அது ஒரு திமுகவை 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை விதைத்தார்கள். ஆனால் அது பலன் தரல. அது கொஞ்ச நாள்ல பலூன்ல காத்து இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் இந்த கூட்டணிக்கு வருவார்னு ஒரு தியரியை சொல்லி கொஞ்ச நாள் போட்டாங்க. அதுவும் பெரிதாக பலன் தரல. அதுக்கு பிறகு கடைசியில் 2வது இடத்துக்கு யார் வருவது அப்படிங்கிற போட்டிக்குள்ள அவங்க போயிட்டாங்க. திமுக பிக்சர்லயே இல்லை. அது முதல் இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கூட்டணி. அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி அதை கீழே இறக்குறதுக்கு வழி உண்டான்னு அவங்க முயற்சி பண்ணலாம். அது நடக்கட்டும். அது அந்த கட்சிகள் பார்த்து கொள்ளும். அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களால தீர்த்து கொள்ள தெரியும். ஸ்ரீனிவாசன் குறுக்கிட்டார், ஏதோ கேட்க விரும்பினார். திரு ஸ்ரீனிவாசன் இல்லை ஐயா ஜென்ராம் ஐயா சொன்னாங்கல்ல, சீச்சி பழம் புளிக்கும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் வந்து மக்கள் விரோத ஆட்சி நடக்குது, திமுக அன்றைக்கு சொல்லனா துயரங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது, இந்த ஆட்சியை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்குது, அதனால் திமுக எதிர்ப்பை மையம் கொண்டா எல்லாரும் ஒரு அடியில் இருக்கோம் வாங்கன்னு அரைக்கூவல் விட்டுருக்கலாம். இது வந்து ஏதோ எதிர்பார்த்து அவங்கெல்லாம் வரணும்னு நாங்கள் தவமும் கிடக்கலை, தூண்டவும் இல்லை தூது விடவும் இல்லை. அதனால் வர்ற திமுக எதிர்ப்பு நோக்கம் உள்ள கட்சிகள் வாங்கன்னு தானே நாங்கள் வந்து அதிமுக சொன்னாங்களே தவிர திருப்பி வர உங்ககிட்ட ஸ்ரீனிவாசன் திருப்பி வர இருங்க. இல்லை இப்போ ஸ்ரீனிவாசன் சொல்றது 2023 இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசி அந்த கட்சிகள் வருதான்னு காத்திருந்ததை புரிந்து கொள்ள முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளையும் சிபிஐ சிபிஎம் அதிமுகவோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவது வந்து
ஒன்று பேராசையாக இருக்கணும், அல்லது எங்கேயுமே உங்களால் வர முடியாது, அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்து தனியாவது நில்லுங்கன்னு தூண்டும் விதமாக இருக்கணும். அது ஒரு எத்திக்கலாக ஒரு அது எந்த வகையிலையும் சரியானது இல்லை. திரு ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது இப்போ. ஆனாலும் வேறு வழி இல்லை. பீகார் போல நீங்கள் ஒரு ஜூனியர் பார்ட்னராக ரெடியூஸ் ஆயிருவீங்களா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொன்று, நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க எப்படியோ வந்து வலுவான கூட்டணி அமைக்கணும், அதிமுகவை வீழ்த்தணும் என்பதுதான் குறிக்கோள்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பாஜகவோடு ஏன் கூட்டணி வந்து புதுப்பிச்சிங்கன்னு கேட்டதுக்கு காரணம் சொல்லப்பட்டது வந்து, நாங்கள் இப்போ இருந்தே சேர்ந்து ட்ராவல் பண்ணால் ஒரு இணக்கம் ஏற்படும், அந்த கெமிஸ்ட்ரியில் வலுவாக எங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவோடு ட்ராவல் பண்ணி நாங்கள் வீழ்த்துறதுக்கான யுக்தி அது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வந்து அந்த மித்த கூட்டணி கட்சிகளை வந்து அந்த ஒரு ஆன்போர்டை பண்ணுறதுல வந்து அந்த முனைப்பு காட்ட முடியல, இல்லை வெற்றி காண முடியல? பாமக உங்களோட வர்றது இல்லை, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த கட்சியை ரெண்டாக பிளவுபட்டுருக்கு. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிருஷ்ணசுவாமி, அது என்டிஏ இருக்கக்கூடிய கிருஷ்ணசுவாமி, ஜான் பாண்டியன் முரண்படுறாங்க. வேறு கட்சிகள் உங்களோட இருக்காங்களானே தெரியல. இருக்கக்கூடிய கட்சிகளும் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஏன் இந்த விஷயத்தை வந்து முன்னாடி இதுக்கு மட்டும் ஏன் முடிவெடுக்க மாட்டேங்க? அதை மட்டும் பீகாருக்கு பின்னாடி தள்ளி போடுறது, இல்லைன்னா வந்து காலம் கனியும்னு வெயிட் பண்ண முடியுது. ஆனால் வந்து பாஜகவோட மட்டும் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்பே புதுப்பிக்க வேண்டிய தேவை எழுது. ஏன் ஒரு கையறு நிலையில் இருக்கா அதிமுக? முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? பாஜக ஏதோ ஒரு கட்டத்தில் நிர்பந்திக்கும், அப்போ ஒத்துக்குவோம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காரா? இது ஒரு தேர்தல் கோட்பாடு, கூட்டணி கோட்பாடுங்கிறது வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்பதும் ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிப்பதும் தான் அதிமுகவுடைய ஸ்டைல். இது ஒரு மெயின் ஹீரோ அதிமுக. அப்போ அதிமுக தமிழக மக்களால் மிகப்பெரிய கவரப்பட்ட ஒரு இயக்கம், மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய அவர் சொல்றாரு வந்து காமிக் ரிலீஃபா முடிச்சு போயிருவீங்களோ அப்படின்ற அச்சம் இருக்குன்றாரு. நீங்க ஹீரோன்றீங்க சார். யாருக்கு? அவங்க திமுகவுக்கு பயமா இருக்கு. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி சேரலைன்னா இவங்க ஹாப்பியா இருப்பாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அடிவயிறு கலங்குது திமுகவுக்கு, வேற வழி இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அப்புறம் ஏன் சார் இடதுசாரி கட்சிகளையும் வந்து விடுதலை சிறுத்தைகளையும் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு பாஜகவோட உறவை புதுப்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதே போல வந்து ஒரு வருஷமா இந்த கடந்த ஓராண்டுக்கு மேலாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் பாஜகவும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள்னு திமுக சொன்னப்ப அதிமுக தானே இல்லைன்னு மறுத்தது சார். அதாவது இன்னைக்கு திமுக வந்து மக்கள்கிட்ட என்ன நிலையில இருக்குது? அப்போ அந்த கட்சி வந்து மக்களுக்கு எதிரான கட்சியா ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரளன்ற ஒரு செய்தி வர்றப்ப எல்லாரும் ஒன்று சேர்றோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்தோட பாஜகவும் அதிமுக கூட்டணி. மற்ற கட்சிகள்லாம் வருவாங்க. யாராவது பாஜகவை எதிர்க்கிறோன்னு யாராவது அறிக்கை விட்டுருக்காங்களா? இல்லை கூட்டணியில் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோன்னு யாரும் சொன்னாங்களா? அப்போ நீங்கள் குறிப்பிட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ காலம் கனியட்டும் தானே சொல்ல முடியும். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு பொது உணர்வோட எல்லாரும் ஒன்று சேருவாங்க. பாஜக கூட்டணி வலிமையாக இருக்குது. அப்போ திமுகவுக்கு பயம் ஏற்படுது. தன்னுடைய கூட்டணி இருக்க கூட்டணி கட்சிகள் வெளியில போயிடுச்சு, அவங்களை ரீடைன் பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கு. நான் கேட்டா புதுசா கட்சிகள் வர்றாங்க நீங்க சொல்றீங்க. மெகா அலையன்ஸ்னு சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இருக்கிற அலையன்ஸ் வீக் ஆயிடுச்சு. பேசுறாங்க, வெயிட் பண்ணுங்க நீங்க சார். நீ அதெல்லாம் ஒரு வீக் இல்லை சார். திமுகவுக்கு தான் இந்த பயங்கர வீக்குன்றது திமுக கூட்டணி தான். இன்னைக்கு திமுக கூட்டணி இன்னைக்கு கூட வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விஜய் எங்க கட்சிக்கு வரணும், கூட்டணிக்கு வரணும்னு கேட்டிருக்காரு சார். திருப்பியும் விஜய் வரணும்னு கேட்டிருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும்னு கேக்குறாரு. எதிர்க்கிறார்ல சார். சார் பாஜக வந்து மேட போட்டு எரி திட்டிக்கிட்டு இருக்காரு சார். அவர் கொள்கை எதிரின்னு பாஜக திட்டிக்கிட்டு இருக்காரு போற இடத்துல எல்லாம். நீங்க என்னன்னா வந்து அவரை கூட்டணி கூப்பிட்டு இருக்கீங்க. நட்பு கேடாய். ஆமா சார், கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுது இல்ல. அப்ப திமுக வந்து திமுகவை எதிர்க்கிற நோக்கத்துல சார், இது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சார். இது டெல்லி ஆட்சி இல்ல. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை எதிர்க்கிற சக்திகள் ஒன்று கூடணும். உங்களுடைய என்ன உண்மையா இருந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னா வாங்கன்னு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. இதுல ஒன்றும் தவறு இல்லை. கூட்டணி வந்து வலிமையா இருக்கக்கூடாதுங்கிறது திமுகவுடைய நோக்கம். நன்றி. சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஜென்ராம் அண்ணா வந்து சொன்னாங்க திமுக வந்து வேறு அகடாக நிற்கிறாங்க, போட்டி எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னாங்க. மக்கள் ஆனால் நீட்டில் ஏமாந்துருக்காங்க, மின் கட்டணம் ஏமாந்துருக்காங்க, நகைக்கடன் ஏமாந்துருக்காங்க, மகளிர் உரிமை தொகை ஏமாந்துருக்காங்க, தண்ணீர் வரி, சொத்து வரி, அரசு ஊழியர் எல்லாம் வந்து டெல்லி தான் ஒப்புதல் கொடுக்கலன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பார்ப்போம் காலம் கனிதா இந்த கூட்டணிகள்லாம் வந்து எதிர்பார்த்த ரெயின்போ கூட்டணியோ இல்லை மெகா கூட்டணியோ என்ன கூட்டணி பேர் வைக்கிறாரோ திரு எடப்பாடி பழனிசாமி அமைதா இல்லையான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். கேள்விக்கலாம்.
நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.